ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ வந்து பண்ணாக்கா பாய்ஸ் ப்ளஸ் கேர்ள்ஸ்க்கு வந்து பண்ணால் 2 பேருக்குமே ஷூட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இருந்தாலும் நீங்கள் எப்படி உள்ள கேர்ள் பிக்கு தான் வச்சு பார்ப்பீங்க. ஸோ பாய்க்கும் செட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு குயிக்காகவும் ஷார்ட்னஸ் ஸ்வீட்டாகவும் நம்மளோட ஸ்டில் நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு ஜஸ்ட் இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா அப்படியே போய் அந்த லைக் பட்டனை மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாமா? ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஐக் மோஷன் ஆப் வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோங்கனாக்கா இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்டை எப்படி உங்கள் ஐக் மோஷனில் இன்புட் பண்ணிட்டு நம்ம பார்த்துடலாம். அது கீழே ப்ளஸ்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சைடில் டெஸ்ட் இருக்கா அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மேலே ஃபாண்ட் அண்ட் ஷோ தான் அது நீங்கள் செலக்ட் பண்ணால் கீழே வெவ்வான் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மேலே 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க கீழே ஃபாண்ட் இருக்கும், அது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க டவுன் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்க இப்போ நீங்கள் ரீசெண்டாக டோப் பண்ண ஃபாண்ட் இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒரே ஃபாண்டு தான், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலும் போதும். இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டுடைய ப்ரீஷீட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் 2 ப்ரீஷீட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் உங்களுக்கு எந்த லிங்க் ஒர்க் ஆகுதோ அது வந்து பண்ணாக்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சில பேர் வந்து பண்ணாக்க எனக்கு ஒர்க் ஆகலைன்றீங்க, அதுக்காக தான் நான் 2 லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் உங்களுக்கு எது ஒர்க் ஆகுதோ அது நீங்கள் கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்க உங்களுக்கு வந்து பண்ணாக்க இது இப்படி வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கிறது நீங்கள் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். இது அப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஆரஞ்சு கலர் இருக்கு பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட வந்து பண்ணாக்க வந்துக்குங்க. ஸோ இதில் எப்படி நம்ம போய் கட் பண்ண நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்க மறக்காமல் கொஞ்சம் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் எனக்கும் வந்து பண்ண கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் எப்படி போய் கட் பண்ணாமல் பார்த்துடலாமா? அதுக்கு ஜஸ்ட்டு இந்த ஆரஞ்சு கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலர் ஃபில்டர் போட்டு ஸ்டார் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேல் ப்ளஸ் கிளிக் பண்ணாலும் போதும். கரெக்டாக அந்த எஃபெக்ட் தகுந்த மாதிரி இந்த பிக் ஆகிடும். உங்களோட பிக்கு சரி ஆடலாக்க இந்த ஃபிட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்கள் வரலாறு நீங்கள் மூவ் பண்ணி அசென்ட் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, ஜஸ்ட் இது ஆடாச்சா? இதே சமயத்தில் நெக்ஸ்ட்டு அந்த ஆரஞ்சு கடையிலும் நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சேனல்னாக்கா நம்ம என்ன சொன்ன மாதிரி சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதே சேம் மெத்தடில் லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்தினாக்க நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க 1 மந்தாக நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதான். என்ன கஷ்டமாகவே இருக்குது, ஈஸியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நான் அந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு வீடியோ நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு மினிமம் வந்து பார்த்தினாக்க ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 1.5 மணி நேரம் வச்சுக்கோங்க மினிமம். அதே க்ரியேட் பண்ணிவிட்டு அதே ஒரு ரெக்கார்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே நான் எடிட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறதுக்குள்ளே எப்படி இருந்தாலும் ஒரு 4 ஹவர்ஸு ஆகி போயிடுது. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து பண்ணாக்க ஒரு 1 மினிட் கூட வீடியோ பார்க்க மாட்டேறீங்க. எனக்கு அதுதான் வந்து பண்ணாக்க ரொம்ப கஷ்டம். ஜஸ்ட்டு இப்போ வரீங்க போகிறீங்க, பட் அதுக்கு நீங்கள் பார்க்காமே இருக்கலாம்ல. ஸோ எனவே விடுங்க. ஸோ நான் எல்லாருமே சொல்லலை, சில பேர் வந்து பண்ணாக்கா பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ சில பேர் இருக்காங்க, நான் அவங்களே தான் சொல்கிறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ ஓகே, எனவே விடுங்க. ஓகே, ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் போய் கேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மேலே பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டேன் கீழே பண்ணினாக்க இந்த வீடியோ வந்து பண்ணாக்க ஸ்விட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான் கெஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுனாக்க என்ன பண்ணுறோம் உங்களுக்கே தெரியும். ஸோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஸோ வெயிட் பண்ணுங்கள்.